ஆகஸ்ட் 13 அனைவருக்கும் புனிதர்கள் போந்தியான் இப்போலித்துஸ் திருநாள் வாழ்த்துக்கள். சகோதரர் இப்போலித்துஸ், நமது கருத்து வேறுபாடுகள் திருச்சபையில் பிளவை ஏற்படுத்தியதை நினைக்கும் போது என் மனம் வேதனைப்படுகிறது. ஆம் போந்தியான், நான் சிறந்த இறையியலாளராக இருந்தாலும் என் கருத்து வேறுபாடுகளால் திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்றது தவறாகிவிட்டது. நான் வரலாற்றின் முதல் எதிர் திருத்தந்தையாக மாறி பிளவை ஏற்படுத்தினேன். கிபி 230 ஆண்டு நான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் இப்போது நம்மை சுற்றி இன்னும் பெரிய ஆபத்து வந்துள்ளது. நீங்கள் மாக்சிமினுஸ் ட்ராக்ஸ் பேரரசரின் துன்புறுத்தலை குறிப்பிடுகிறீர்களா? ஆம், கிபி 235 ஆண்டு கிறிஸ்தவத் தலைவர்களை குறிவைத்து அவர் கடுமையான துன்புறுத்தலை தொடங்கியுள்ளார். நாமும் கைது செய்யப்பட்டு சார்டினியா தீவின் தண்டனை சுரங்கங்களுக்கு அனுப்பப்பட்டு உள்ளோம். இங்கு நோயும் கொடுமையும் கடுமையான உழைப்பும் நம்மை வாட்டுகின்றன. நாம் உயிருடன் திரும்புவோம் என்று தோன்றவில்லை. எனவே புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நான் என் திருத்தந்தை பதவியை துறக்க முடிவு செய்துள்ளேன். உங்கள் தியாகம் திருச்சபையின் நலனுக்காகவே. ஆனால் என் மனதில் இன்னும் ஒரு பெரிய வேதனை இருக்கிறது. அது என்ன சகோதரரே? நான் திருச்சபையிலிருந்து பிரிந்ததையும் பிளவை ஏற்படுத்தியதையும் நினைத்து மனம் வருந்துகிறேன். இப்போது என் தவறை உணர்கிறேன். நான் மனந்திரும்புகிறேன். இறைவன் இரக்கமுள்ளவர். நாம் ஒருவரையொருவர் மன்னித்து மீண்டும் முழுமையான ஒற்றுமையில் இணைவோம். ஆம், இனிமேல் நான் உண்மையான திருச்சபையுடன் முழுமையாக ஒப்புரவு அடைகிறேன். என் ஆதரவாளர்களும் திருச்சபைக்கு விசுவாசமாக இருக்குமாறு அறிவுறுத்துவேன். நமது துன்பங்களையும் வேதனைகளையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிப்போம். ஆம், நமது இறுதி மூச்சு வரை கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையுடன் இருப்போம். நமது வாழ்வு திருச்சபையின் ஒற்றுமைக்கும் ஒப்புரவிற்கும் ஒரு சான்றாக அமையற்றும். ஆமென். நாம் பிரிந்தவர்களாக அல்ல, ஒற்றுமையில் இணைந்த சகோதரர்களாக இறைவனைச் சந்திப்போம். ஆண்டவரே, உமது திருச்சபையில் என்றும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிலைநாட்டும். ஆமென்.